வணக்கம் நண்பர்களே. 10th மேத்ஸ் புக்கில் ஃபஸ்ட் யூனிட் டாப்பிக்கில் இருந்து கார்ட்டீசியன் பெருக்கல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நேற்றுக்கு பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக உறவுகள் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த உறவுகள் டாப்பிக்கில் இருந்தும் நமக்கு டிஆர்பியும் சரி டெட்லேயும் சரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், அவங்க எடுத்தோடனே ஒரு முன்னேற்ற சோதனையில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. A = 1 2 3 4 B = ABC எனில் இதில் பாருங்கள் ஒவ்வொரு கொஷினாக. ஃபஸ்ட்டு கொஷினில் பின்வருவனவற்றுள் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவாகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டினை முடிச்சிடலாம். ஏயிலிருந்து பிக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிலேஷனை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லணும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறது, இல்லை கேட்குறாங்கன்னா எது சரி தப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் தெரிஞ்சுதான் போதும். ஏயிலிருந்து பிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க சில செட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் இருக்கிற முதல் நம்பர் இந்த ஏவில் இருக்கணும். பாருங்களேன், முதல் நம்பர் பாருங்கள், 1 1 3 4. அப்போ 1 3 4 ஏவில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் இந்த ரெண்டாவது இருக்கிற பியில் இருக்கணும். BCAB BCAB மூணுமே இதில் இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஏவிலிருந்து பிக்கான உறவு ஆகும். இது ரிலேஷன். ரெண்டாவது பாருங்கள், 1 BC. 1ங்கிறது ஏவில் இருக்குது, ஆனால் பியும் சியும் ஏவில் இல்லை. பாருங்கள், பியில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எதில் இருக்கணும்னா ஏவில் இருக்கணும். அப்போ பியும் சியும் ஏவில் கிடையாது. அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா உறவு அல்ல. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி 1 ஏன்னு இருக்குது. 1 இருக்குது, ஓகே. ஆனால் ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஏவில், ஸ்மால் ஏங்கிறது இந்த ஏவில் இல்லை பாருங்கள். அதனால் இதுவும் என்ன கிடையாதுன்னா உறவு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஏவில், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் பியில். இப்போ இதே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். பின்வருவனவற்றுள் எவை பியிலிருந்து ஏவுக்கான உறவாகும்? இதிலிருந்து பியிலிருந்து ஏவுக்கு. அப்போ அப்படின்னா இங்கே நம்ம என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? பியிலிருந்து ஏவுக்கான உறவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கணும், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்கணும். இங்கே என்ன சொன்னாங்கன்னா ஏயிலிருந்து பிக்கான உறவுன்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்லாம் ஏவில் பார்த்தோம், ரெண்டாவது பியில் பார்த்தோம். அப்போ இங்கே வாங்க, சி 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 மூணுமே எங்கே இருக்குது? ஏவில் பியில் இருக்குது. ரெண்டாவது பாருங்களேன், ஏங்கிறது அதாவது இப்போ ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்கணும். ஏங்கிற ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏவில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்போ இது உறவு அல்ல பியிலிருந்து ஏவுக்கு. இங்கே பாருங்கள், சி பியில் இருக்குது. 1 2 3 4 1 2 3 4 ஏவில் இருக்குது. அப்போது இது உறவு ஆகும். ரைட்டா? அடுத்தது ஏபிசி பியில் இருக்குது. 4 3 2 ஏவில் இருக்குது. அப்போ இதுவும் உறவு ஆகும். நம்ம புரிஞ்சிக்க முடியுதா எப்படின்ட்டு? இவ்வளோ தான் அவங்க கொஷின் கேட்பாங்க. கீழே ஒரு 4 செட்டை கொடுத்துட்டு இதில் எது உறவு எது உறவு இல்லைன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஏயிலிருந்து பிக்குன்னு கேட்குறாங்களா, பியிலிருந்து ஏக்குன்னு கேட்குறாங்களான்ட்டுன்னு. ஏயிலிருந்து பிக்குன்னா ஃபஸ்ட் இருக்கிறதுலாம் ஏ, ரெண்டாவது இருக்கிறதுலாம் பி. பியிலிருந்து ஏவுக்குன்னா ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் பி, ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஏ. முடிஞ்சிச்சு. புரியுதுங்களாமா? இப்போ இதே மாதிரியே பாருங்கள், இன்னொரு கேள்வி. ஏபின்னு 2 செட்டு கொடுத்துட்டோம். பின்வருவனவற்றுள் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே ரூல் தான். இதில் பாருங்கள், 2 7 2 7 ஏவில் இருக்குது. ரெண்டாவது நம்பர் 1 1 1ங்கிற நம்பர் பியில் இருக்கா? கிடையாது. -1 தான் இருக்குது. அப்போது இது உறவு அல்ல. ஆச்சா? அடுத்தது R2 -1 முதல் நம்பர். -1 ஏவில் இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் உறவு அல்ல. ஏதாவது 1 இல்லைன்னா கூட கிடையாது. இங்கே பாருங்கள், 2 7 1 2 7 1 ஏவில் இருக்குது. ரெண்டாவது நம்பர் -1 7 3 -1 7 3 பியில் இருக்குது. அப்போ R3 உறவு ஆகும். ஆர்னு ஏன் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேஷன். உறவு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ரிலேஷன் இல்லையா, அதனால் ஆறுன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 7 0 3 0 7 0ங்கிறது ஏவில் இல்லை பாருங்கள். அப்போ இது என்ன கிடையாதுன்னா உறவு கிடையாது. இதை டைரெக்டாக அப்படியே கொஸ்டினாகவே கேட்கலாம் பாருங்கள். கீழே இந்த 4 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு இதில் எது ஏயிலிருந்து பிக்கான உறவுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சிங்கிறது தான் விடை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம புரியுதா? ஸ்கூல் பசங்களுக்கு வரும்போது தான் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதிரி பெருசாக போட்டுட்ருக்கணும். சரிங்களா? மெத்தட்லாம் எழுதி நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் நம்பரை பார்க்குறோம், ரெண்டாவது நம்பரை பார்க்குறோம், அவங்க கொடுத்துருக்கிற கணத்தில் செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்தால் எஸ், இல்லைனா நோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள். சரிங்களாம்மா? நம்ம ஆனால் கொஸ்டின் டக்குன்னு பார்க்குறோன்னா அது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். அடுத்து இங்கே வாங்க, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது. இந்த ரிலேஷன்லையும் சரி, ஃபங்க்ஷன் அடுத்து படிக்க போகிற டாப்பிக்லையும் என்னென்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். இந்த 3 வார்த்தைகள். மதிப்பகத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை மதிப்பகத்துக்கு கோடொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீச்சகத்துக்கு இங்கிலீஷில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் ஒரு செட்டு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கணுன்னா ஏபி
முன்னாடி பார்த்தது ஏபின்னு செட்டாக ப்ராக்கெட் போட்டு கொடுத்தோம், இங்கே ரவுண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இது அம்புக்குறி படம், இந்த பாருங்கள் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இதில் இருக்கிறதெல்லாம் மதிப்பகம் டொமைன். ரெண்டாவது இருக்குல்ல, இதில் இருக்கிறதெல்லாம் துணை மதிப்பகம் கோடொமைன். அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் மதிப்பகம். அப்போ மதிப்பகத்தோட வேல்யூ என்ன? 1 2 3, இதுதான் டொமைன். துணை மதிப்பகன்றது ரெண்டாவது இந்த பாக்ஸில் இருக்கிறது. அப்போ துணை மதிப்பகம் என்னென்ன வரும்? எம் பி என், எம் கம்மா பி கம்மா என், இது துணை மதிப்பகம் ஆச்சா. அது பொதுவாக எழுதும்போது ப்ராக்கெட் போட்டு எழுதுவாங்க ஒரு செட்டாக எழுதுறதால. அடுத்ததாக ரேஞ்ச் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த பியில் அதாவது ரெண்டாவது இருக்கிறதுல எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச். எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? எம்மு கனெக்ட் ஆகிருக்கு, என்னு கனெக்ட் ஆகிருக்கு, பி கனெக்ட் ஆகலை, அப்போ அது ரேஞ்சில் வராது. எது எது கனெக்ட் ஆகிருக்குன்னா எம்மும் எண்ணும் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்னா எம் கம்மா என். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் டொமைன், செகண்ட் இருக்கிறதெல்லாம் கோடொமைன், அதில் எது எது கனெக்ட் ஆகிருக்கோ அது மட்டும் ரேஞ்ச். நான் இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. இப்படி 2 செட் இருக்குது, 1 2 3 4 இப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஏ பி சி டி இன்னு வச்சுக்கலாம். 1 ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 2வும் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, 3 பியோட கனெக்ட் ஆகிருக்கு, 4ம் பியோட கனெக்ட் ஆகிருக்கு இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மதிப்பகம் டொமைன் என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இருக்கிறது 1 2 3 4. துணை மதிப்பகம் என்ன சொல்லுவோம்? செகண்டில் இருக்கிறது ஏபிசிடிஇ, இதான் கோடொமைன். ரேஞ்ச் என்ன சொல்லுவோம்? கோடொமைனில் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது ரேஞ்சு. எது எது கனெக்ட் ஆகிருக்கு? ஏவும் பியும் மட்டும்தான் இங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரேஞ்ச் என்னது அப்படின்னா ஏ கம்மா பி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அடுத்து ஃபங்க்ஷன் சொல்லும்போது இதை வச்சு தான் சொல்ல போகிறோம். 2019 டெட்டில் இதை யூஸ் பண்ணி அவங்க ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், நம்ம புரிஞ்சுதா? அப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம், முடிஞ்சிச்சு பாருங்கள், சரிங்களா? அடுத்த இதை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் பாருங்கள். ஆர் என்ற ஒரு உறவு x, y = x + 3 வேர் x belongs to 0 1 2 3 4 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஏன்னா மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலான்ட்டு. ஒன்றும் இல்லை, எக்ஸுன்றது மதிப்பகம், ஒய்ங்கிறது வீச்சகம். எக்ஸுக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் என்னதுன்னா மதிப்பகம். வீச்சகம் என்ன சார்னா, இங்கே பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் கவனிக்கணும். ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = x + 3. அப்போது வீச்சகத்துக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூவா, எக்ஸுக்கு 0ன்னு போட்டோன்னா 0 + 3 3, எக்ஸுக்கு 1ன்னு போட்டோன்னா 1 + 3 4, 2 போட்டால் 5, 3க்கு 6, 4க்கு 7, 5ன்னு போட்டோன்னா 5 + 1 8. ஏன்னா 5 வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும். அப்போ வீச்சகம் என்ன கிடைக்கும்? 3 4 5 6 7 8. போன கொஷின் மாதிரி ரவுண்டு அந்த அம்புக்குறி படம் கொடுத்தும் கொடுக்கலாம், இதே மாதிரியும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ மதிப்பகன்றது எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் மதிப்பகம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எக்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் என்னென்ன வேல்யூ கிடைக்குதோ அதெல்லாம் ரேஞ்சு, வீச்சகம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதே மாதிரியான இன்னொரு கொஷின். ஏ = 1 2 3 4 up to 45. ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், இங்கே தான் முக்கியம், ஒரு எண்ணோட வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இங்கே இதுதான் தேவை. மதிப்பகம், வீச்சகம், அந்த உட்கணமாக எழுதுக நமக்கு தேவையில்லை, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லிடலாம் பாருங்கள். அதனுடைய மதிப்பகம், வீச்சகம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணின் வர்க்கம் 1லேருந்து 45 வரைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 1ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1ஓட ஸ்கொயர் 1, 2ன்னு எடுத்துக்கிறேன், 2ஓட ஸ்கொயர் 4, 3 எடுத்துக்கிறேன், 3ஓட ஸ்கொயர் 9, 4 எடுத்துக்கிட்டோன்னா 4ஓட ஸ்கொயர் 16, 5ன்னு எடுத்தோம் அப்படின்னா 5ஓட ஸ்கொயர் 25, வர்க்கம்னா அதான அர்த்தம் ஸ்கொயர். 6ன்னு எடுத்தேன் அப்படின்னா 6ஓட ஸ்கொயர் 36, 7ன்னு எடுத்தோன்னா 7ஓட ஸ்கொயர் 49. ஆனால் இங்கே எது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்கன்னா 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 49 வராது. இதுதான் உட்கணம். நம்ம உட்கணத்தை பற்றி ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம், சரியா? இப்போ அவங்க கேட்குறது மதிப்பகம், வீச்சகம். ஒன்றும் இல்லை, மதிப்பகம் அப்படிங்கிறது இப்போ இதை எழுதியிருக்கோம்ல, இதிலெல்லாம் முதல்ல இருக்கிறது. அங்கே கூட அதான் பார்த்தோம் பாருங்கள், 2 சர்க்கிள் போடும்போதுமே ஃபஸ்ட் இருக்கிறது மதிப்பகம், ரெண்டாவது இருக்கிறது துணை மதிப்பகம், இல்லை கனெக்ட் ஆகிருக்கிறது வீச்சகம்னு படித்தோம் இல்லையா? அதே தான். அப்போ முதல்ல என்ன நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6. இது 6ம் மதிப்பகம். அப்போ வீச்சகம் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறதுலாம் வீச்சகம். 1 4 9 16 25 36.
இதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னா வீச்சகம் வந்துடும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா இந்த வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக மதிப்பகம் வீச்சகத்தை சொல்லிடலாம் பாருங்கள். புரிஞ்சுதுங்களாம்மா? ஸோ அவங்க இந்த மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம்லாம் இந்த மாதிரி அம்புகுறி படம் கொடுத்துட்டும் கேட்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தும் கேட்கலாம். அடுத்ததாக இந்த ரிலேஷனில் இது ஒரு முக்கியமான வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்மை உறவு, நல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உறவில் உறுப்புகளே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்மை உறவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்படி ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். 2, 3, 4 இப்படின்னு எடுத்துக்கிட்டு போன கொஷினில் சொன்னது மாதிரி வர்க்கம்னு சொல்லாமல் கணம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நம்பர் எடுக்கிறேன்னா 2ஓட க்யூப் என்ன வரும்? 8ன்னு வரும். ஆனால் இதில் 8ன்னு இருக்கா? இங்கே 8 இல்லை பாருங்கள். அப்போ இதுக்கு நம்ம எதுவுமே எழுதவே முடியாது. அப்போ கணம்னு வரும்போது 2, 3, 4 எடுத்துக்கிட்டு கணம்னா அங்கே கணம் போகிற மாதிரி நம்பரே இல்லைன்றதால இது எம்டி ரிலேஷன் ஆகிடும் பாருங்கள். இதுதான் இன்மை உறவுன்றது. ஒரு உறவுக்குள்ளாடி உறுப்புகளே இல்லை அப்படின்னா அதை நம்ம இன்மை உறவு, நல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள். n of a ஈக்குவல் டு p, n of b ஈக்குவல் டு q எனில் ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்மா. இதை யூஸ் பண்ணி இதோ இங்கே உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்களா, இதை கொஞ்சம் மாற்றி புக் பேக்கில் 1 மார்க்கில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏயில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n of a p, n of b qனா மொத்த உறவுகளுடைய எண்ணிக்கை 2 power pq. மொத்த உறவுகளுடைய எண்ணிக்கை 2 power pq. அது ரெண்டுத்தையும் பெருக்கணும். சரியா? இவ்வளோ தான் ஆன்சர். பின்னாடி 1 மார்க்கில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துருப்பாங்க. பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மொத்த உறவுகள்னு போடாமல் வெற்றற்ற உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. வெற்றற்ற கணங்களை உடைய உறுப்புகளின், அதாவது வெற்று கணம் வரக்கூடாது. உறவுகள் எழுதும்போது ஒரு வெற்று கணம் வரும். வெற்றற்ற உறுப்புகள் அப்படிங்கிறதால அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னா 2 power pq minus 1ன்னு வந்துடும். புரியுதான்னு பாருங்கள். இந்த வெற்றற்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்று கணம் அல்லாத அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா அப்போ ஆன்சர் 2 power pq minus 1. வெறும் வெற்று அதை சொல்லாமல் மொத்த உறவுகள்னு கேட்குறாங்கன்னா 2 power pq. இது ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏன்னா புக் பேக்லேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த வெற்றற்றன்றதை கேட்டுட்டு இந்த ஆன்சரை கொடுத்துருவாங்க. இங்கே பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா மொத்த உறவுகள், அந்த வார்த்தை தான் முக்கியம். மொத்த உறவுகள்னும் போது 2 power pqன்னு வந்துடும். ஓகேங்களாம்மா? ஸோ இவ்வளோ தான் 10th புக்கில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரிலேஷன், உறவுகள் டாப்பிக்கில் அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்த இதில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதாவது சார்புகள்னு தமிழில் சொல்லுவாங்க. அதோடைய டைப்பை மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டு சார்புகள்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொன்னேன்னா அந்த 10th புக்கில் ஏன்னா இதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த முறை டிஆர்பியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.